என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம் எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு அது சரி, இவர் ரூம் பக்கமே போக கூடாதுன்னு இருந்தா தேடி வந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப நான் போகலன்னா அவ்வளவுதான். வேற என்ன பண்ண, போய் தான் ஆகணும். ஐயோ, என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. ஜெனி, என்ன நடக்குதுங்க? மாப்பிள்ள கிட்ட நீ பேச போற, ஆனா அவர் கொஞ்சம் கூட காதுல வாங்காம அந்த வேலைக்கார பொண்ணு அவர் ரூமுக்கு வாடின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அம்மா, அவ வேலைக்காரி தானம்மா, எதனா காஃபியோ இல்லை டிஃபனோ அந்த மாதிரி எதனா கேட்டுருப்பாருமா, அதுக்காக கூப்பிடுறாராட்டு இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காதுமா. இங்க பார் ஜெனி, இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னு அசால்ட்டா நினைச்சு விட்டுறாத. இங்க பார், சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சதும் என்னென்ன உன்னால பண்ண முடியுமோ பண்ணி இந்த குடும்பத்துல இருந்து சூர்யா மாப்பிளைய பிரிச்சு கூட்டிட்டு வரணும். தெரியும்ல? எனக்கு எல்லாம் புரியுதுமா, ஆனா அவ என்கிட்ட பேசவே மாட்டாதேமா. இங்க பார், எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிளைய இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும். பிரிச்சு தனியா கூட்டிட்டு வரணும். இங்கேயே வச்சிருந்த அவர் சம்பளம் எல்லாம் இந்த குடும்பத்துக்கே அழிச்சிட்டு உன்னை ஓட்டாண்டியா தான் வச்சிருப்பாங்க, பாத்துக்க. எனக்கும் புரியுதுமா. இங்க இருந்தா தம்பிக்கு செய்யணும் தங்கச்சிக்கு செய்யணும்னு அவர் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதுக்காக தான் அவரை பேசி எப்படியாவது அவர் மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என்கிட்ட பேசவே மாட்டாருமா. இங்க பார், எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிள்ளை கிட்ட பேசி பக்குவமா எடுத்து சொல்லு. கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த வீட்டுல என்ன உங்களுக்கு ஷேர் வரணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு தனியா போறதுக்கான வழியை பாரு, புரியுதா? கண்டிப்பாமா, அதுக்கான வழியை நான் பார்த்தே ஆகணுமா. இப்படியே விட்டேன் நான் ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியா தான் இருக்கணும்னு எனக்கும் தெரியுதுமா. இவரு போற வரவங்களுக்கும் ஊருக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காருமா. சீக்கிரமா செய்யற வழியை பாரு. இங்க பாரு, உன் மாமியாரு நம்ம ரொம்ப பெரிய இடம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சது நம்ம கதை கந்தலாயிடும். நம்ம பெரிய இடம் மாதிரி மெயின்டைன் பண்ணி உன் கழுத்தை தாண்டி ஏறிடணும். அதை மட்டும் ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். ஐயோமா, சத்தப்பா பேசாதீங்க, நீங்க அவர் வீட்டுல இருக்கோம், இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. சரி சரி, தெரியாம பேசிட்டேன். சரி இங்க பாரு, மாப்பிளைய என்ன பண்ணி கவர் பண்ண முடியுமோ பண்றதுக்கான வழியை பாரு. அதான் என்னமோ சொன்னீங்க, அந்த கவிதையோ கிவிதையோ அதை எதனா கொண்டு போய் கொடுத்து அதை வச்சு எப்படியாவது மாப்பிளைய மாத்த பாரு. போ. எங்கம்மா, அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்களாமா, ஏதோ ஊருக்கோ எங்க போயிருக்காங்களாமா. முகேஷ் கேட்டுட்டோம், முகேஷ் கேட்டுட்டு சொன்னாமா. இங்க பாருடி, கவிதையும் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சது, மாப்பிளைக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது நம்ம டிராமா மொத்தமா வேஸ்டா போயிடும், பாத்துக்க. இந்த சொத்து இந்த வீடு எல்லாம் நமக்கு வரணும், வர மாதிரி பண்ணணும்ன்றதுக்கு தான் இவ்வளவு போராட்டம், தெரியும்ல? நீ ஒண்ணு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் போல இருக்கு. நீ வேற ஒண்ணு நம்ம பெரிய இடம் இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்க, அப்புறம் கவிதையும் எந்த இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு இருக்க. இதை யாராவது கேட்டாங்க அவ்வளவுதான் நம்ம பெரிய பிரச்சனை வந்துடும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லாம உன் மனசுக்குள்ளே வச்சுக்க. நானும் எப்படியாவது சூர்யாவை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சூர்யா மனசுக்குள்ள போகணும்னு தான் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருமா. பாரடி, ஏதோ அவன் தான் உன் ஆபீஸ்ல இருக்கிறத பெரிய பதவியில இருக்கான், எல்லாரை விட அவன் தான் சம்பளம் அதிகமா வாங்குறான்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் அவனை உன்னை லவ் பண்ண சொன்னேன், புரியுதா? ஏற்கனவே ஒருத்தனை நம்பி ஏமாந்த பாரு, அவன் பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு ஓட்டாண்டி ஒருத்தனை காதலிச்ச பாரு. அந்த மாதிரி இவன் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் 2 வாரத்துக்கு முன்னாடியே இவன் வீட்டை வந்து தங்கணும்னு சொன்னேன். ஆனா இவன்கிட்ட எல்லாமே இருக்கு, சொத்துல இருந்து வீடு வாசல்ல இருந்து வருமானம் முதற்கொண்டு எல்லாம் இவன் பெரிய இடமா தான் இருக்கான். சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அவனை இந்த வீட்டுல இருந்து தனியா கொண்டு வரதுக்கான வழியை பாரு. இவன் இருக்கிற பார்த்தா தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு கிடப்பான் போல இருக்கு. இதெல்லாம் சரியா வராது. தம்பின்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு, அவனே மொத்த சொத்தையும் அழிச்சிடுவான் போல இருக்கு. சீக்கிரமா ஆக வேண்டியதை பண்றத வேலையை பாரு. ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். தம்பி தங்கச்சின்னு குடும்பத்துக்கே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு என்ன ஓட்டாண்டியா தான் வச்சிருப்பாரு போல இருக்கு. நான் இருக்க விட மாட்டேம்மா. நீ நினைச்ச மாதிரி முதல்ல ஒருத்தனை நம்பி ஏமாந்தேன் பார், அந்த மாதிரிலாம் இவரை நம்பி நான் ஏமாற மாட்டேம்மா. இவர்கிட்ட எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் இவருக்கு வலைய விரிச்சேனே. இவரை எப்படியாவது என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட இவரை இங்க இருந்து பிரிச்சு கொண்டு போவோமா. இவரை மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்துதான். நான் ஆசைப்பட்டதே இந்த சொத்துக்காகவும் காசு பணத்துக்காகவும் தான். நான் ரொம்ப பணக்காரியா வாழணுங்கிறதுதான் என்னோட ஆசையே. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டா சேச்சா வாய்ப்பே இல்லம்மா. சொன்ன மட்டும் போதாது ஜெனி, செயல்ல காட்டு. போ. இந்தோ இப்ப போச்சு பாரு ஒரு வாண்டு, வேலைக்கார வாண்டு. அது பார்க்க நல்லா பலாப்பழ குட்டி மாதிரி இருக்கு, பாத்துக்க. மாப்பிள்ள கண்ணு அது மேல போச்சு, அவ்வளவுதான், உன் பக்கம் திரும்பாது, பாத்துக்க. ஆமாமா, நீ சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான். நானும் அப்பப்போ வாட்ச் பண்ணேன், சூர்யாவோட பார்வை இந்த வேலைக்காரி மேல பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா சூர்யா அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரோட பார்வை இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலேயும் பட்டது கிடையாது. ஆஃபீஸ்ல இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பார்வை யார் மேலேயும் பட்டது கிடையாது. ஏன் மேலே பட்டது கிடையாதுமா? நான் தான் சொல்றேன்ல, அந்த கவிதை அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அவருக்கு நல்லாவே ப்ரப்போஸ் பண்ணமா. அதை வச்சுதான் அவர் என் ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டாருமா. ஒரு நாள் அவர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப டீப்பா அவரோட ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும், கவிதைனா என் உயிர், அதை நான் நேசிக்கிற அளவுக்கு வேற யாரையும் இது வரைக்கும் நேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருமா. அதனாலதான் இந்த ரூட்டை நான் ஃபாலோ பண்ணேன். அதனாலதாம்மா கவிதை எழுதுற ஒரு பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சேன். முகேஷ் தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சான். இது வரைக்கும் நான் அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது, ஏன் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஒரு கவிதையும் அந்த பொண்ணு அவ காதலை நினைச்சு எழுதுறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு அவளோட காதலன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஒரு கவிதையிலும் நான் எப்படி சூர்யாவை நேசிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி அவ காதலை நினைச்சு உருகி எழுதியிருக்காமா. அவளோட கவிதைகள் எனக்கு கை கொடுத்தது. கவிதையை கொடுத்தேன், என் லவ்வையும் சொன்னேன், ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஆமாண்டி, ஆச்சரியம் தான். இப்படி ஒருத்தன் உன்ன ஓகேன்னு சொல்லியிருக்கானா பெரிய விஷயம் தாண்டி. அட நீ வேறம்மா, அவரு என்ன பார்த்து ஓகேன்னு சொல்லல, கவிதையை பார்த்து அதுகளை மெய் மறந்து அந்த கவிதைக்கு போதையாய்தான் என்ன அவரு ஏத்துக்கிட்டாரேம்மா. பாருடி, அந்த கவிதை எழுதுற பொண்ணை விட்டுறாதீங்க. அவ கவிதைகள் தான் உன்னோட வாழ்க்கை. அந்த கவிதைகளை வச்சுதான் உன் வாழ்க்கையை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணும் நம்ம. அதனால கொஞ்சம் கவனமா இரு. முகேஷ் கிட்ட சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இன்னும் என்னென்னலாம் வாங்க முடியுமோ எழுதி வாங்க சொல்லு கவிதைகளை. கண்டிப்பாம்மா, அந்த பொண்ணுக்கு எது இப்ப காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தா முகேஷ். எவ்வளவு வேணும்னு கேட்டு கொடுத்து கவிதைகளை வாங்குறேம்மா. வாங்கிடுறேன், வாங்கி என் சூர்யாவை என் கைக்குள்ள வச்சுக்கிறேம்மா. கண்டிப்பா அதை செய் முதல்ல. சரி, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே வைக்க போயிட்டு வரேன். முகேஷ் கிட்ட பேசணும், இங்க இருந்து பேசினா நல்லா வராது. சரி, நான் வெளியில போயிட்டு முகேஷை பார்த்து பேசிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி கவிதைகளை வாங்க சொல்றேன். சரியா? சரி, யாராவது கேட்டாக்கா நீ பர்ச்சேஸ்க்கு போயிருக்கேன்னு சொல்றேன். சரியா? சரிங்கம்மா. அம்மா, நீங்களும் சூர்யாவை ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருங்கம்மா. அந்த வேலைக்காரி பக்கம் போயிடக்கூடாது. போகாது, சூர்யா அப்படி யார் மேலேயும் விழுந்துட மாட்டாரு. இருந்தாலும் நீ பாத்துக்கம்மா. சரியா? ஆமா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலையப்படாத. இந்த குட்டி இப்படியும் அப்படியும் நெடுக்குன்னு ஓடுறத பார்த்தா எனக்கே பக்க பக்கம் தான் இருக்கு. மாப்பிள்ள எங்க இவகிட்ட விழுந்துரு வரும்னு. சரிம்மா, பாத்துக்க, நான் கிளம்புறேன். சரிடி. உள்ள போலாமா வேணாவா? உள்ள போனா ஏதாவது நடந்துருச்சுன்னா மாமா வேற கோவமா கூப்பிட்டாரே. கோவமா கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற மாதிரி கூப்பிட்டாதான் பிரச்சனை. உள்ள போகிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட யாராவது வந்தா நல்லா இருக்கும்ல. யாரை கூட்டிட்டு போலாம்? யாராவது வந்தா நல்லா இருக்குமே, யாரை கூப்பிடலாம்? இவன் என்ன பண்றா இங்க? அண்ணன் ரூம் முன்னாடி நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? ஏதோ பலமா யோசிக்கிறா போல இருக்கே. என்னவா இருக்கும்? டேய் கதிரே, நமக்கு நாமே பேசிக்கின்னு இருக்கிறதுக்கு அவகிட்டே ஸ்ட்ரெயிட்டா கேட்டுருவோம். இதோ இப்ப கேட்டுருவோம். துளசி, பாவி நீயாடா? ஏன்டா இப்படி பின்னாடி வந்து கூப்பிடுற? ஏன் 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 எதுக்கு இப்ப பயப்படுற? என்னாச்சு? போடா, நானே பயத்துல இருந்தேன், நீ இன்னும் 2 பயத்தை கூட்டி விட்டுட்டடா. ஏண்டி என்ன ஆச்சு? எதுக்கு அண்ணன் ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு குறுன்னு முடிச்சிட்டு இருக்க? என்ன எதுனா தப்பு பண்ணிட்டியா என்ன? டேய், எனக்கு கழுத்து வலிக்குது, முன்னாடி வா, முன்னாடி வந்து பேசு. சொல்லு துளசி, என்னாச்சு? டேய் கதிரே, நீ என் ஃப்ரெண்டு தானே? எஸ், ஆஃப் கோர்ஸ், டெஃபினெட்லி துளசி, ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன இப்படி கேட்டுட்ட? டேய், நீ என் ஃப்ரெண்டு தானே, அப்ப எனக்கு ஹெல்ப் பண்றியாடா? என்ன துளசி இப்படி கேட்டுட்டேன்? உனக்கு ஹெல்ப் பண்ணாமலா? என்ன வேணும் சொல்லு, எது வேணாலும் செய்வேன் துளசி. என் உயிரைய கூட கேளு, உயிரை கூட கொடுப்பேன் துளசி உனக்காக. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ எனக்கு உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பண்ணா போதும். என்னன்னு சொல்லு துளசி. ரொம்ப துடிக்கிறேன் நான், உனக்கு எந்த ஹெல்ப் வேணா பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ மட்டும் என்னன்னு சொல்லு, டக்குன்னு நான் பண்றேன் துளசி. சொல்லு துளசி சொல்லு. இது போதும்டா கதிரே, நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டானே, எனக்கு இப்பதான்டா தைரியமா இருக்கு. நீ பண்ணிடுவடா, எனக்கு தெரியும் நீ பண்ணிடுவ. என் துளசி சந்தோஷமா இருக்கும், அதுக்காக இந்த கதிர் என்ன வேணாலும் செய்வேன். நீ சொல்லு துளசி, என்ன பண்ணணும் சொல்லு. இது போதும்டா கதிரே, நீ தைரியசாலிடா, நீ கண்டிப்பா நான் சொல்றதை செஞ்சிருவடா. ஆமா துளசி, உனக்கு என்ன பத்தி தெரியாது, நான்லாம் செம்ம தைரியசாலி, எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் தெரியும்ல. என்ன பண்ணணும் சொல்லு, நீ என்னன்னு மட்டும் சொல்லு. இந்த கதிர் சும்மா பிச்சி பெடல் எடுத்துடுறேன் பாத்துக்க. போதும்டா கதிரே, ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா, சின்ன விஷயம் தான்டா கதிரே. என்ன துளசி, என்கிட்ட கேட்கறதுன்னு ஆயிடுச்சு, அது என்ன சின்ன விஷயம்? நீ பெருசாவே கேளு. கதிர் உனக்காண்டி உயிரையே கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, நீ கேளுக்கு துளசி. சரிடா கதிரே, ஒன்னும் இல்லடா கதிரே. என்ன சூர்யா மாமால? சூர்யா மாமா. ஆமா, சூர்யா அண்ணன். அதுக்கு என்ன துளசி? அதான்டா, சூர்யா மாமா என்ன காலையில ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாருடா. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வர வேண்டியதானே? கரெக்ட் தான்டா, ஆனா தனியா போக எனக்கு பயமா இருக்குடா. ஓ, அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க துளசி? அதுக்கு தான்டா கதிரே உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்.
அடி பாவி, பேச்சுக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன், நீ உண்மையாவே உயிரை எடுத்துருவ போல இருக்கேடி. என்னடா கதிரு, போலாமா? என்னது போலாமாவா? போடி, போய் வேலை இருந்தா பாருடி. நான் வருவேனா? வரமாட்டேனே. என்னடா கதிரு, இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு இருந்தேன், இப்ப என்னடா இப்படி சொல்ற? எனக்காண்டி உயிரையே கொடுப்பேன்னு சொன்னேன். ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், நீ உண்மையாவே உயிரை எடுத்துருவ போல இருக்கே. அதெல்லாம் நான் வரமாட்டேன், நீ மட்டும் போய்க்கப்பா. டேய் கதிரு, என்னடா இப்படிலாம் பேசுற? நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லடா. ஃப்ரெண்டா? யாரு, நீயா? ஐயோ துளசி, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் சும்மா போற போக்குல உன்கிட்ட பேசிக்கிட்டு போறேன், அவ்வளவுதான். என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. உயிரை எடுக்க போறா இவ, எனக்கு ஃப்ரெண்டாமா. போடி. டேய் கதிரு, பாரு, டேய் கதிரே கதிரேன்னு என்ன கதிர வைக்காத சொல்லிட்டேன். நீ வந்ததுல இருந்து என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பார், வேணாம், நான் அழுதுருவேன் பாத்து. டேய் கதிரு, உனக்கு இருக்கிற அதே பயம் தான்டா எனக்கும் இருக்கு. ப்ளீஸ்டா, நீ என் கூட வாடா. இங்க பார், உன் வில்லத்தனெல்லாம் என்கிட்ட பழிக்காது பாத்துக்க. ஏற்கனவே ஹிட்லரை பார்த்தா எனக்கு பேஸ்மெண்ட்டே ஆட்டம் கொடுக்குது. இதுல ஹிட்லர் ரூமுக்கு வர என்ன வர சொல்ற? மாட்டேனே, வர மாட்டேன். போ, நீ மட்டும் போய் சிக்கிக்கோ, போடி. அது சரி, ஒரு ஃப்ரெண்டா வந்தது குத்தம்மா? என்னென்ன வேலை பார்க்க வைக்கிறா இவ? ம், என் உசுர எடுக்கவா பாக்குற? மாட்டேன்டி, முடியாது, அதெல்லாம் வர முடியாதுடி. நீயே போய் ஹிட்லர் கிட்ட மாட்டிக்க, போ. ஏய், தியா பாப்பா, தியா பாப்பா. அக்கா தான். ஆமா, மாமா எங்க? அம்மா, மாமா தான். மாமா எங்க? சூர்யா மாமா எங்க? ஏண்டி தங்கம், சூர்யா மாமா தான் எங்க? அது சரி, நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையாடி? சூர்யா மாமா எங்க? அடியே குட்டி தங்கமே, உங்க மாமா மட்டும் என்னை கூட்டிட்டு வானா எவ்வளவு நேக்கா வந்து கூட்டிட்டு வரேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றியா? சூர்யா மாமா எங்க? சூர்யா மாமா எங்க? உள்ள இருக்காரா? அது சரி, நீ கூட என்ன சோதிக்கிறல்ல. அடியே தங்க குட்டி, மாமா எங்கடி? சூர்யா மாமா எங்க? அது சரி, இவர் பின்னாடிதான் இருக்காரு. ஐயோ, ஏய், ஆஹா, கூப்பிடுறாரே. உன்னதாண்டி. இதுதான் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்காளோ. நம்ம தான் மரமண்டையா இருந்திருக்கோம். பாப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்கா. நமக்கு தான் ஒன்னும் மண்டையில ஏறல. உன்னதாண்டி கூப்பிடுறேன். மாமா, மாமாதான், சூர்யா மாமாதான். நீங்க தானே கேட்டீங்க மாமா எங்க, மாமா எங்கன்னு. இதோ இங்கதான் இருக்கேன். என்னடி பண்ண போறேன்? எதனா பண்ண போறியா என்ன? இல்ல இல்ல பரவாயில்ல, நீ எதனா பண்றதுனாலும் பண்ணலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் பண்ணதான் கோச்சுக்கிற, நீ பண்ணலாம், நான் கோச்சிக்க மாட்டேன். இல்ல இல்ல. அப்புறம் எதுக்குடி சூர்யா மாமா எங்க எங்கன்னு பாப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்த? ஒரு ஏக்கமா கேட்ட மாதிரி இருந்தது. ஏக்கமாவா? இல்ல, நீங்க தானே ரூமுக்கு வர சொன்னீங்க. அதான் வந்தேன். வந்து பார்த்தா பாப்பா மட்டும் தான் இருந்தா. அதான் பாப்பா கிட்ட மாமா எங்கன்னு கேட்டேன். நான் தானடி வர சொன்னேன். வந்தவன் நேரா என்னைய கூப்பிடலாமே, மாமா மாமான்னு என்ன கூப்பிட்டுக்கலாமேடி. அது என்ன நடுவுல பாப்பா கிட்ட கேக்குறது? உங்களை கூப்பிட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லை மாமா, தெரியாம பாப்பா கிட்ட கேட்டுட்டேன்னு மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். மன்னிப்பு? நீ நம்பிட்டேன்டி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏய், என்னடி இது, நீயும் ட்ரெஸ்ஸும் என்னடி பாவாடி இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தூக்கி சொல்லி வீட்டுங்க சுத்தாதுன்னு. இல்ல, அப்படி தூக்கி சொருவிக்கிட்டாதான் வேலை ஈஸியா செய்ய முடியும்ல. டக்கு டக்குன்னு நடந்து போய் வர முடியும்ல. இல்லைன்னா பாவாடை காலெல்லாம் சிக்கிக்கும். சிக்கிக்குச்சுன்னா நான் கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்தா அடிபட்டுடும்ல. என்ன மாமா, எதுக்கு மாமா இப்ப பக்கத்துல வரீங்க? நீ இப்படி தூக்கி சொல்லுவனா என் மனசு என்கிட்ட நிக்க மாட்டுதுல்ல. என் கண்ணு எங்கெங்கயோ போய் வருது இல்ல. என் மனசு உன் பின்னாடியே சுத்துது இல்ல. நான் அதனால உன் மேல கிறுக்கு பிடிச்சி போய் அலையறேன்ல. என்ன மாமா, நான் பேசுற மாதிரி நீங்க பேசுறீங்க? அப்புறம் என்னடி, இப்படி தூக்கி சொல்லிக்கிட்டு இருந்தா என் மனசு என்கிட்ட இருக்கணும்ல. அது ஆல்ரெடி உன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கு.
நீ இந்த மாதிரி எல்லாம் சுத்தினா எனக்கும் பின்னாடி சுத்தணும் தானடி தோணும். நிம்மதியா எப்படி ரூம்ல இருக்க முடியும்? என்ன மாமா, நான் பாவாடை தூக்கி சொருவறதுக்கும் உங்க மனசு உங்ககிட்ட இல்லாததுக்கும் நான் என்ன பண்ண முடியும்? நான்லாம் எதுக்கும் பொறுப்பு இல்ல, பாத்துக்கங்க. ஆமாமா, நீ எதுக்கும் பொறுப்பு இல்லதான். என்ன பண்ண? என் மனசை சொல்லணும். அது எப்ப பாரு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. மனசு மட்டும்தான் இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருந்தது. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது என் கண்ணு வேற எங்கெங்கயோ போய் வருது. அது போய் வர்றதுனால கை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஏதாவது பண்ணிட்டா நீ கோச்சுக்கிற. என்ன பண்றது? அடி, இப்படியெல்லாம் இருக்காதுடி. முன்னாடி நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டி. நானும் அவ்வளவுதான்டி. ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், பாத்துக்க. என்ன மாமா, கதிர் சொன்னா நீங்க ரொம்ப நல்லவரேன்னு, எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னா. ஆமா, இப்பவும் எந்த பொண்ணையும் பார்க்கலையே. என்கிட்ட ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? உரிமை இருக்கு. அதை விட நீ எனக்கு முறையானவடி. அதுக்காக இப்படி தப்பு தப்பா பேசுவாங்களா? தப்பு தப்பா பேச மட்டும் இல்ல, தப்பு தப்பா செய்யவும் செய்யலாம். இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, தப்பு. இன்னும் கல்யாணம் ஆகலல்ல, ஆன பிறகுதான் பேசக்கூடாது. இப்ப ஆகலல்ல, அதுக்கு முன்னாடி பேசவும் செய்யலாம். எல்லாமே செய்யலாம். இதெல்லாம் சரியா வராது. நான் போறேன், வழி விடுங்க. ஏய், எங்கடி போற? நீ எல்லாம் எங்கேயும் போக வேணாம், என் கூடவே இரு. எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இங்கே இரு. அது சரி, எனக்கு அங்க எக்கச்சக்க வேலை இருக்கு. நீங்க விடுங்க, நான் போய் என் வேலையை பார்க்கணும். அப்படி என்ன மேடம்க்கு வேலை? இந்த மேடம்க்கு வேலை வந்ததே இந்த சாரால தான். நீங்க தான். நான் என்னடி பண்ணேன்? அது சரி, சார் தான் நண்டு சூப்பும் நண்டு கிரேவியும் கேட்டீங்களாமே ஆத்த கிட்ட. நண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நான் போய் தான் சமைக்கணும். நகருங்க, வழி விடுங்க. நான் போனாதான் நீங்க மதியம் லஞ்ச் சாப்பிட முடியும், பாத்துக்கோங்க. ஆல்ரெடி சூடேறி போய் தான் தெரியுறேன். இதுல நண்டா? ஏய், அது நான் நேற்று தெரியாம கேட்டுட்டேன்டி. அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். நீ அதை செய்ய வேணாம், சொன்ன கேளு. என்னது செய்ய வேணாமா? மாமா, என்ன விளையாடுறீங்களா? அத்தை அவ்வளோ நண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நான் செய்யலன்னா எப்படி? செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோ வேஸ்ட் ஆயிடும்ல. நீங்க வழி விடுங்க. நீங்க என்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வழி விடுங்க மாமா. நான் போயிட்டு உங்களுக்கு சூப்பரா சூப் வச்சு எடுத்துட்டு வரேன். அப்புறம் நண்டு கிரேவியும் செஞ்சுட்டு உங்களை கூப்பிடுறேன், வந்து சாப்பிடுங்க, சரியா? இப்ப வழி விடுங்க. வேணாண்டி, சொன்னா கேளுடி. நீ மட்டும் அதை செஞ்ச பாதிப்பு என்னமோ உனக்கு தான். சொன்னா கேளு, வேணாம். அது சரி மாமா, இதுல எனக்கு என்ன பாதிப்பு இருக்கு? ஓ, நான் சமைக்கணுமே அதை சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கவலையே கிடையாது. நான் டக்கு டக்குன்னு செஞ்சிருவேனே. நீங்க நான் செஞ்சு முடிச்சதும் நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க என் சமையல் எப்படி இருக்கும்னு. துளசி, சொன்னா கேளு, வேணாம், சமைக்காத. அது நான் ஏதோ அம்மா கிட்ட பேசும்போது தெரியாம நண்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு இப்ப வேண்டாமே, ப்ளீஸ் டி. ஐயே, ஏன் மாமா, உங்களுக்கு நண்டு சாப்பிட தெரியாதா? நீங்க கவலைப்படாதீங்க, நண்டை நான் உடைச்சு தரேன் உங்களுக்கு. நீங்க அழகா சாப்பிடுங்க, சரியா? நான் இருக்கேன்ல, நீங்க நண்டு சாப்பிடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடி, புரிஞ்சுக்கோடி. நான் நண்டு சாப்பிட்டா உனக்கு தாண்டி பாதிப்பு. நீ தாண்டி பாத்துக்கணும், வேற வழி கிடையாது. இங்க பாரு, நேத்து நடந்த இன்சிடென்ட்டுக்கு நீ கோச்சுக்கிட்ட. இன்னைக்கு நண்டெல்லாம் சாப்பிட்டா வேற மாதிரி ஆயிடும்டி. வேற மாதிரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க நண்டு சாப்பிட பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க முன்ன பின்ன நண்டு சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உடைச்சி தனியா அது உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து தனியா வைக்கிறேன், சரியா? நீங்க வாங்க, தைரியமா சாப்பிடுங்க. நான் தான் இருக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. நீ கட்டாயம் இருந்துதான் ஆகணும், அதுக்கு வேற வழியே இல்லை. நான் நண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்க போற பின் விளைவுகளை நினைச்சா எனக்கு இப்பவே கஷ்டமா இருக்குடி. அடியே துளசி. ஐயோ ஐயோ, நண்டு சாப்பிட இப்படி கூட பயப்படுவாங்களா? அது சரி, என் பயம் என்னன்னு இவளுக்கு தெரியலையே. அடியே, இங்க பாரு, நான் நண்டு சாப்பிடாமலே ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கேன். உன்னை பார்த்ததுல இருந்து இப்ப நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கேன், என் கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் சரி, இதுதான் நடக்கணும்னு இருந்தா நான் எதுவும் பண்ண முடியாது. நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்புறம் சமாதானப்படுத்திக்கிறேன். ஐயோ, நீங்க நண்டு சாப்பிட்டதுக்கு நான் ஏன் மாமா கோச்சிக்க போறேன்? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன். நீங்க நல்லா சாப்பிட்டா போதும். எனக்கு இருக்காதுன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? எங்களுக்குலாம் வேற டிஷ் இருக்கு. எனக்கு, கதிருக்கு, அத்தை, மாமாக்கு எல்லாருக்கும் சிக்கனும் மீனும் இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் நண்டு. ஏன்னா அத்தை உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க தான் கேட்டீங்களாமே, அதனால வாங்கிட்டு வந்த மொத்த நண்டு உங்க ஒரு ஆளுக்கு தான், ஓகேவா? அதனால இப்ப நான் போறேன், நண்டு சூப்பு நண்டு கிரேவியும் வைக்கிறேன். நீங்க ஜம்முன்னு சாப்பிடுறீங்க, எப்படி மாமா? ஜம்முன்னு
அது சரி, கும்முன்னு பக்கத்துல நீ இருக்கும்போது நான் நண்ட ஜம்முன்னு சாப்பிடலாண்டி. சாப்பிட்ட பிறகு தானடி வேலையே இருக்கு. அடி துளசி. என்ன மாமா? இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே நான் கொஞ்சம் மார்க்கமா மாறின்னு இருக்கேன். இப்ப நண்டு உள்ள போனா என்ன வேலை காட்டும்னு தெரியலையே. நான் கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ இருக்க விட மாட்டேடி. அடி, உன்னை பார்த்தாலே என் ஹார்மோன்ஸே சேஞ்ச் ஆயிடுது. இதுல நீ செஞ்சு போடுற டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு என்னென்ன சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியலடி. அடி துளசி. ஐயோ மாமா, நீங்க தள்ளி போங்க. நான் வேற இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்திருக்கேன். பாப்பா இருக்கா மாமா, தள்ளி போங்க. அப்போ பாப்பா இல்லைன்னா ஓகேவாடி? அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க நகர்ந்து போங்க. பாப்பா இருக்கா, நகர்ந்து போங்க மாமா. அடியே உன்ன என்னைக்கு மனசுல இருக்கத சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயோ டே சூர்யா, நடக்கிறதெல்லாம் சரியா தப்பான்னு ஒன்னும் புரியலடா. பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். அடியே சொல்லுங்க மாமா. உறக்கமே உனையே அழைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது. என் விழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி. சூர்யா மாமா, கொஞ்சம் வழி விடுங்க, நான் போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலைலாம் இருக்கட்டும். நான் உன்னை உள்ள கூப்பிட்டது வேற விஷயம். ஆனா உன்னை பார்த்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி அதெல்லாம் போகட்டும். ஆமா, என்னடி ஆச்சு? ஜெனி என்ன சொன்னா? உன்னை எதனா சொன்னாலா என்ன? சேச்சே, இல்ல மாமா, அந்த அக்கா என்ன எதுவும் சொல்லல. சரி, பாப்பாவை என்ன சொன்னா? பாப்பாவை கூட எதுவுமே சொல்லல மாமா. நம்ம பாப்பா தான் மேல பெட் மேல ஏறி இந்த முதமுறை குதிச்சிட்டு இருந்தாலாம். அதான் குதிக்க கூடாதுமா அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க மாமா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. அவ அப்படி பொறுமையா தான் சொன்னான், வேற எதுவும் சொல்லல. உன்னையும் பாப்பாவையும் அவ எதுவுமே சொல்லல. அப்படிதானடி? ஆமா மாமா. என் கண்ணை பார்த்து சொல்லு. பொய் சொல்லாம அங்க என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுடி. அது வந்து மாமா, அது வந்து என்னன்னா போச்சு, ஜெனி அக்காக்கு நேரம் சரியில்லை. குழந்தைய சொல்லிட்டான். ஏண்டி, அவ குழந்தைய பார்த்து குட்டிச்சாட்டம் பேய் பிசாசுன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, உன்னை பார்த்து வேலைக்காரி அது இதுன்னு பேசியிருக்கான். ஆனா நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்னா? மாமா, நானே பேசிட்டேன் மாமா அக்காவை. குழந்தைய அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு நான் கொஞ்சம் ரூடா தான் மாமா பேசினேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட வருங்கால மனைவிய நான் கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசிட்டேன். ஐம் சாரி மாமா. அப்படியே போட்டேன்னு வச்சுக்க. இங்க பேர், அவ யாரா இருந்தாலும் சரி, உன்னையோ பாப்பாவையோ திட்டினா திருப்பி திட்டுறதில்ல. செவிலியே உனக்கு கொடுத்துட்டு வந்தாலும் நான் சந்தோஷம் படுவேன். மாமா. ஆமாண்டி, நான் நடந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்பவே அவளை லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுருப்பேன். ஆனா நான் என்னென்ன பேசணுமோ அது அத்தனையும் என் இடத்துல இருந்து நீ பேசிட்ட. பாப்பாவை அவ திட்டினானே நீ கொதிச்ச பாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்ததுடி. ஆமா மாமா, பாப்பா இல்ல, அவளை போய் குட்டிச்சாத்தான் பேய் பிசாசெல்லாம் சொல்லலாமா? தப்பு இல்ல. அதனாலதான் அவங்கள அப்படி திட்டிட்டேன் மாமா. எனக்கு கொஞ்சம் வாய் அதிகம் தான். ஆமாமா, உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தான். அத சொன்னீங்க. ஓசில தின்ன வந்த உங்களை காட்டிலும் உழைச்சி சாப்பிட நான் எவ்வளவோ மேலுன்னு சொன்ன பாரு. அப்படியே என்ன மாமா? இல்லடி, அப்படி சொன்ன அந்த உதடுக்கு நான் எதனா கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கொடுக்காதான் விட மாட்டீங்க. நீங்க எதுவும் கொடுக்க வேணாம், ஆளை விடுங்க சாமி, நான் போறேன். சரி சரி போ. இங்க பாருடி, நண்டு எதுவும் சமைக்காத, வேண்டாம் சொன்னா கேளு. அப்புறம் பெண்கள் எல்லாம் நீதான் சந்திக்க வேண்டி வரும், பாத்துக்க. அட போங்க, இது வரைக்கும் நண்டு சாப்பிட பயந்த ஆளே நீங்க தான், பாத்துக்கங்க. இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. அதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டோம்ல, நீங்க கவலைப்படாதீங்க, விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேற வழி இல்லடி, நீ தாண்டி பார்த்தாகணும். சொல்ல சொல்ல கேட்காம செஞ்சுதான் போடுவேன்னு சொல்ற பாரு. அப்ப நீதான் பார்த்தாகணும், நீதான் சமாளிச்சும் ஆகணும். என் கையில எதுவும் இல்ல, பாத்துக்க. என்ன வேணாலும் நடக்கலாம், தயாரா இருடி. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன். போய் சமைச்சு கொண்டு வா, சாப்பிட்டுட்டு வேலையை காட்டுறேன், அப்ப தெரியும். எனக்கு நண்டு ரெடி பண்ணு, உனக்கு பாதாம் பால் ரெடி பண்ணிக்க, சரியா? எனக்கு பாதாம் பாலா?
ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது மாமா, எனக்கு அதெல்லாம் வேணாம். இல்லடி, இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அதை குடிச்சுதான் ஆகணும். உடம்பு தாங்கணும்ல. குடிச்சிரு சரியா? போங்க மாமா, நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி சரி என்னை விடுங்க, நான் போய் சமைக்கணும், டைம் ஆகுது. அவ்வளவு அவசரம்? அது சரி, நீ அவசரப்படுறியோ இல்லையோ, எனக்கும் அவசரம் தான். இருந்தாலும் எல்லாம் முறைப்படி நடக்கட்டுமேனு பார்த்தேன். அதுக்குள்ள அவசரப்படுறியே. சரி, போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. ஐயோ மாமா, நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி விடுங்க, அம்மாவும் அத்தையும் வெளியில வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள நான் போய் சமையலுக்கான வேலையை பார்க்கணும். விடுங்க. என்னது, அம்மாவும் அத்தையும் வெளியில போயிருக்காங்களா? ஆமா, அப்பா எங்க? மாமாவும் அண்ணியும் மாங்க பறிக்க போயிருக்காங்க. அது சரி, அக்காவும் அப்பாவும் மாந்தப்புக்கு போயிருக்காங்க இல்லையா? ஆமா, கதிர் எங்க? கதிரே அவன் ஃப்ரெண்ட் வந்திருக்கானாமா, அவன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இங்கதான் பக்கத்துல எங்க போயிருக்கான். வந்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏன்னா டைம் ஆகுதுல, காலேஜ் கிளம்பணும்ல. ஓ, அப்ப வீட்ல யாருமே இல்லையா? இல்ல மாமா, நம்ம 3 பேர் இருக்கோமே. நம்ம 3 பேர்னா யார் யாரடி? நீங்க, நானு, பாப்பா 3 பேர் இருக்கோம். ஜெனி அக்காவும் உங்க வருங்கால மாமியாரும் வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ரைட்டு, எல்லாமே நமக்கு சாதகமாவே இருக்கு. ஆமா, வெளியில போனவங்களா எப்ப வருவாங்க? அத்தையும் அம்மாவும் கடைக்கு வரைக்கும் போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு அப்படியே மாந்தோப்புக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப மாந்தோப்புல இருந்து அத்தை, மாமா, அண்ணி, அம்மா இவங்க எல்லாரும் ஒன்னாதான் வரணும். எப்படியும் 2 மணிக்கு மேல ஆயிடும் மாமா. ஏன் மாமா கேக்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். சரி, கதிரை நான் காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள சமையல் ரெடி ஆயிடுமாடி? இவ்வளவு நேரம் நண்டு சாப்பிட பயப்பட்டீங்க, இப்ப என்ன சமையல் ரெடி ஆயிடுமான்னு கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் விஷயமே வேற, இப்ப நடக்கிற விஷயமே வேறையால இருக்கு. ஏதோ கடவுள் எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்கே. அதான். சரி, நீ சொல்லு, நான் காலேஜ்ல விட்டுட்டு வரதுக்குள்ள சமையல் ரெடி ஆயிடுமா? அதெல்லாம் நான் சீக்கிரம் செஞ்சிருவேன் மாமா. நீங்க சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லுங்க, நான் உடனே செஞ்சிருவேன். ஆமா ஆமா, இவ்வளவு நேரம் எனக்கு சாப்பிடுற ஐடியா இல்லதான். இப்பதான் வீட்டுல யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரி, நீ சீக்கிரம் ரெடி பண்ணு. நான் கதிரை காலேஜ்ல விட்டுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டி. சமையல மட்டும் இல்ல, பாப்பாவுக்கும் நீ ஏதாவது சாப்பாடு கொடுத்து தூங்க வை. மாமா சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் சமையலாம் பண்றேன். பாப்பா தூங்குவாளான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ முடிச்சிருக்கிறது தான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அவ கூட விளையாடிக்கிட்டே நான் சமையல முடிச்சிடுவேன். இல்லடி, அவ தூங்கினாதான் நம்ம 2 பேரும் விளையாட முடியும். அதுக்குதான். சரியா, பாப்பா தூங்க வச்சிரு. விளையாட போறீங்களா? ஏன் மாமா, உங்களுக்கு வேற வேலை இல்ல? இன்னைக்கு என் வேலையே இதுதான்டி. அது சரி. சரி சரி, அப்ப நீங்க போயிட்டு கதிரை காலேஜ்ல விட்டுட்டு வாங்க. சரிடி. சரி, கதிரை காலேஜ்ல விட்டுட்டு வரேன். வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவாடி? எனக்கா? ஆமா மாமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். கேளுடி, என்ன வேணும்? அன்னைக்கு தேன் மிட்டாய் தேங்காய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, சோப்பு அப்படி மட்டும் காலி ஆயிடுச்சு மாமா. தேன் மிட்டாய் கூட 2 தான் இருக்கு, பத்தாவது பாத்துக்கோங்க. இப்ப வரும்போது தேன் மிட்டாயும் சோப்பு அப்படி வாங்கிட்டு வரீங்களா? தேங்காய் பிஸ்கட் இருக்கு, அது போதும். தேன் மிட்டாயும் சோப்பு அப்படி வாங்கிட்டு வந்துருங்க. தேன் மிட்டாய், சோம்பப்படி? அடி, நான் என்ன மூட்ல இருக்கேன், நீ என்ன நினைப்பலடி இருக்க? ஏன் மாமா? சரி சரி, அதுவும் வாங்கிட்டு வரேன். மல்லிப்பூ வாங்கிட்டு வரவாடி? பூவா? அது இருக்கு மாமா. இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துக்கு அது ரொம்ப முக்கியம், பாத்துக்க. அதான் வாங்கிட்டு வரேன். சரி வாங்கிட்டு வாங்க. அப்ப எல்லாமே ஓகே தான். இன்னைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுது. டேய் சூர்யா, கல்யாணம் நிச்சயம்தான். ஆனா அது யார் கூடன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அடி, புது நோக்கம் வருது, என்னடி காயம் முன்னும் யாரும் கேட்டா என்னத்த சொல்லுறது? நேத்ரா, இன்னைக்கு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிரும்டி. முடிஞ்ச உடனே ஐஸ்கிரீம் பார்லருக்கு போலாமாடி? ஓ எஸ், தாராள் மாடி. நம்மள போய் ரொம்ப நாள் ஆகுதுல, கண்டிப்பா போலாம். அம்மாடியோ, நீ போலான்னு சொல்றது பெரிய விஷயம் தாண்டி. அப்பா, எப்படி கூப்பிட்டவனே வரேன்னு ஒத்துக்கிட்டியே, அதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டி. எப்பயாவது ஒரு நாளா கண்டிப்பா வருவேண்டி. நீங்க அடிக்கடி கூப்பிடுறீங்க, அதனால நான் வரலன்றேன். அது சரிடி, நல்ல பிள்ளையா இருக்க. ஆனா அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்க கூடாதுடி. அது மட்டுமா, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடி. சில சமயம் நல்ல பிள்ளையா இருக்க, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். சில சமயம் நீ பண்ற ரவுடிசத்துக்கு அளவே இல்லடி. அதுலயும் சீனியரை பார்த்தா போதும்,
என்னதான் விஷயம் இருக்குன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் ஏதோ சீக்கிரட்டோட பேசிக்கிறீங்க. அப்படி என்னதாண்டி விஷயம் எனக்கும் சொல்லுங்களேண்டி. சுபா, சாரா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னடி அதை வச்சு கேட்டுட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. ஏய் சாரா, அந்த பேப்பர் படிடி, பறக்குது பரடி. நான் வேற நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், அது பறக்குது, கொஞ்சம் புடிடி. ஏய் நேத்ரா, அது பறந்து போகுதுடி, வா போய் எடுத்தோம். ஆமாடி, இரு. என்னடி நேத்ரா, பேப்பரை காணோம்? இந்த பக்கம் தானடி பறந்து வந்தது. அதாண்டி நானும் தேடிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்து வச்சேன்டி. ஐயோ, ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கு. ஏய் எங்க இருக்குன்னு பாருங்கடி. சரி சரி, நீ உடனே ஃபீல் பண்ணாதடி, இரு அந்த பக்கம் இருக்கான்னு பாப்போம். ஆமாடி, அது அங்க பாரு, அங்கதான் பறந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த பாலறிஞ்ச லைப்ரரி பக்கம். வா அங்க போய் பாப்போம். அந்த இடத்த பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, அங்க போணுமாடி? ஏய் கட்டாயம் உனக்கு அந்த பேப்பர் வேணுமாடி? ஆமாடி நேத்தா, பயமா இருக்குடி. சரி பயமா இருக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நானே போய் கொண்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. வேண்டாம் வேண்டாம், நீ எங்க போனாலும் நாங்களும் வரோம். வா நாங்களும் வரோம். ரணிகா, என்ன இப்படி வந்திருக்கோம்? எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இல்ல ராஜா, எனக்கு ஏதோ தப்பு பண்றோமோன்னு பயமா இருக்கு. நான் இப்ப உங்க கூட இங்க வந்தது தப்புன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ராஜா. ஏய் ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம என்ன பேசதானே வந்தோம், நம்ம என்ன எதனா தப்பு பண்ணவா வந்திருக்கோம்? சேச்சா, நான் டீசென்ட் தெரியும்ல உனக்கு. ஆ ஆ தெரியும் தெரியும் ராஜா, தெரிஞ்சதுனால தானே உங்ககிட்ட பேசவே வந்தேன். ஆனா பிரணி, என்னதான் டீசெண்டாவே இருந்தாலும் உன்னெல்லாம் பார்த்தா எவனுக்கா இருந்தாலும் எல்லாமே தோணும் தெரியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு நீ அழகு தெரியுமா? உன்னெல்லாம் ஐயோ பா, என்னால பார்த்துக்கிட்ட சும்மா நிக்க முடியல பிரணிகா, அப்படி ஒரு கொள்ள அழகு நீனு. நிஜமாவா சொல்றீங்க ராஜா? ஐயோ பிரணிகா, எது எதுக்கெல்லாம் போய் சொல்லணும்னு எனக்கு தெரியாது, உண்மையா சொல்றேன். நீ அவ்வளோ அழகு தெரியுமா? ஆமா, எப்படி நீ எப்படி அந்த கதிரை லவ் பண்ற? உன் கலருக்கும் உன் அழகுக்கும் அவன் சுத்தமா செட் ஆகல. உண்மையா சொல்லட்டுமா, நீ மட்டும் கதிரை லவ் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கேன், நானே உன்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா? பிரணிகா, உண்மையா சொல்லணும்னா செம்ம அழகுடி நீனு. போ ராஜா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீ இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஓ வெக்கமா இருக்கான் என்ன? அப்ப கதிர் உன்கிட்ட இதெல்லாம் பேச மாட்டானா? கதிர் தானே, என்கிட்ட அவன் பேசுறதே பெரிய விஷயம், என் பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறான். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏ பிரணி, உன் பக்கத்துல வர மாட்டானா? நான் உன்னை ஓப்பனா சொல்லட்டுமா, நான் மட்டும் உன்னை லவ் பண்ற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கேன், எப்பயோ உன்னை நான் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமாடி? ராஜா ஆமா பிரணி, சீரியஸா சொல்றேன். நீ மட்டும் உன்னை சொன்னேன்னு வச்சுக்கேன், இப்போ கூட நான் ரெடி தெரியுமா? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? ச்சே, கதிர் மட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருந்தேன், நான் அழைக்க உன்னை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பேன் தெரியுமா? அந்த அளவுக்கு நீ குள்ள அழகுடி. அப்பா, உன்னெல்லாம் லவ் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அந்த கதிரெல்லாம் வேஸ்ட் தெரியுமா? ராஜா, எதுக்கு இப்ப பக்கத்துல வர? அது ஒன்றும் இல்லை பிரணி, உன்னை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அதான். இங்கே பாரு, இங்கே தான் யாரும் இல்லையே, நம்ம என்ன பண்ணாலும் இங்கே யாருக்கும் தெரிய போகிறது இல்லையே. இல்ல ராஜா, கதிர். கதிருக்கு என்ன தெரிய போகுது? இங்கே பாரு பிரணிகா, உண்மையாக சொல்லட்டுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. இப்போவே உன்னை நான் ஹக் பண்ணணும்னு தோணுது தெரியுமா?